ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி டேஸ்டியான கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இதற்கு நான் அரை மூடி தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து எடுத்துக்கிறேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதற்கு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன். காரத்துக்கு தேவையான 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். காரத்திற்கு இது மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் இப்போ 2 பட்டை துண்டு, 2 கிராம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளர்ந்து விடுங்க. இது எண்ணெய் பிரிஞ்செல்லாம் வராது, நல்ல நீர் சுண்டி நல்லா வற்றி வரணும். ஒரு கப் வடித்து ஆற வச்ச சாதத்தை இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா அடியோடு கலந்து விடுங்க. வெள்ளை சாதம்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான கொத்தமல்லி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.